என்ன மன்னிச்சிருங்கப்பா. முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவ்வளவுதான். நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன், மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா, அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. சார்ந்த பிரிட்டன்யா அப்படிங்கிற பெண் திருமணமாகி 78 நாள்லயே தற்கொலை செஞ்சு, அந்த தற்கொலைக்கு யாரு காரணம், எதனால நான் தற்கொலை செஞ்சேன்னு பேசுற ஆடியோ தான். அன்பிற்கிரிய பெற்றோர்களே, உங்களுக்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். உங்க பெண்ணை பெண்பாக்க வரும்பொழுதே உங்க பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளவு போடுவீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், அவர்களின் கன்னத்திலேயே 2 போடு போட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருங்கன்னு சொல்லிடுங்க. நாங்க இவ்வளவு பண்ணுவோம் அவ்வளவு பண்ணுவோம்னு சொல்லி அவனுக்கு போய் உங்க பெண்ணை கட்டி கொடுத்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கைய இந்த மாதிரி நாசமாக்கிறாருங்க. அதே மாதிரி உங்க பெண்ணுக்கு அந்த வீட்டிலே வரதட்சணை கொடுமை நடக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால், இந்த சமூகத்திற்கு பயந்து அந்த பெண்ணை அதே வீட்டில் வைத்திருக்காதீர்கள். கடைசியில் அந்த பெண் இந்த மாதிரி நிலையை எடுக்கலாம். இதுல இருந்து மீட்கணும்னா தீர விசாரிச்சு அந்த பெண்ணை அதிலிருந்து மீட்டெடுங்க. முதுகெலும்பில்லாத ஆண்மகன் வரதட்சணையை கேட்டுத்தான் பிழைக்க நினைப்பான். அப்படி பிழைக்கிறவனுக்கு கடைசியில இறைவன் பார்த்துக்குருவான்னு விட்டுட்டு உங்க பெண்ணை மீட்டெடுத்துருங்க. உங்க பெண்ணுக்கு இறைவன் நல்ல வாழ்க்கையை கொடுப்பான்.